அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். அருளின் அரியணையை நம்பிக்கையுடன் அணுகுவோமாக. அதனால் நாம் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற வேளையில் உதவும் அருளை கண்டடைவோம். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற செய்தியை இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இறைவனுடைய அன்பு நம் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. எனவே அந்த இறைவனுடைய அன்பை சுவைக்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறி இருந்தால் அவற்றுக்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூயாவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கானவும் கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்த நன்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்ற செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். பிரிவு 22, இறை சொற்றொடர்கள் 30 மற்றும் பிரிவு 23, உட்பிரிவு 6 முதல் 11 முடிய. அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய பரம்பரையில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கத்தின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயர்களுக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டு என ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது.
பரிசேய பிரிவினர் சேர்ந்த மறைநூல் அறிஞர்கள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரே ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச் சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல உரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 16 பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்று வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். உம் அன்பை படுகொழியை காணவிட மாட்டார். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்த்துரை. அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்றேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால்
நான் உம்மை அறிந்துள்ளேன், நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் முழுமையாய் இருப்பார்களாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சில நாட்களாக நற்செய்தி வாசகத்தை நாம் நன்கு கவனித்திருக்கின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் உறவு, தந்தையும் மகனும் ஆவியானவர் இணைந்து இந்த மண்ணுலகில் நம்முடைய மீட்பிற்காக அவர்கள் செய்த தியாகம், எல்லாவற்றையும் தாண்டி தான் தேர்ந்தெடுத்த தன் சீடர்களுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையிடம் பரிந்து பேசுவதையும் நாம் கடந்த சில நாட்களாக நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்கின்றோம். வாழையடி வாழையாக ஒரு நற்காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று உலக நியதி ஒன்று சொல்லுகிறது. பாட்டன் முப்பாட்டன் அவனுடைய முப்பாட்டன் இப்படி அவர்கள் செய்து வந்த நல்ல காரியங்களை அவருடைய வழித்தோன்றல்கள் சந்ததியார்கள் செய்கின்ற பொழுது சமுதாயம் என்ன சொல்லுகிறது, அந்த குடும்பத்தை பெருமையாக பேசுவதை நாம் காணுகின்றோம். தன்னுடைய பாட்டன் முப்பாட்டன் பெயர்களை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். அவர்களைப் போல இந்த பிள்ளைகளுக்கும் நற்குணங்கள் இருக்கின்றன, உதவிகள் செய்யக்கூடிய மண்ணல்ல மனநிலைகள் இருக்கின்றன என்று சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் பெருமையாக பேசுவதை நாம் காணுகின்றோம். பாவிகளாக பிறந்து பாவிகளாக வாழ்ந்து பாவிகளாகவே மரிக்கின்ற இந்த மண்ணுலகில் வாழ்ந்த ஒரு சில நல் உள்ளங்கள் தன்னுடைய சந்ததிகள் நல்லவற்றையே செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது நன்மையே உருவான, கருணையே உருவான, அன்பே உருவான, இரக்கமே உருவான, மன்னிப்பை கொடுக்கக்கூடிய இறைவன் எப்படி இருப்பான்? மனிதனுக்குள்ளாக இப்படி நற்காரியங்கள் தோன்றுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நற்காரியங்களை உருவாக்கக்கூடிய இறைவன் இன்னும் மேன்மேலும் எப்படி இருப்பார் என்பதை நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த திருவழி மாட்டின் வழியாக. இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் இவ்வாறு சொல்லுகிறது: இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக வேண்டுகின்றேன். இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களிடம் தோன்றினார். அப்பொழுது திதிம் என்னும் தோமா இல்லை. சீடர்கள் பெருமையாக சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம். தோமா சொல்லுகிறார், அவருடைய விழாவில் அவருடைய கைகளில் என்னுடைய விரல்களை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். இயேசு தோன்றுகிறார், தன் கரங்களையும் விழாவையும் காட்டுகிறார். இதோ ஆணிகளால் துளைக்கப்பட்ட என்னுடைய காயங்கள், உன்னுடைய விரலை இட்டு நம்பு என்று இயேசு அற்புதமாக சொல்லுவார். அந்த நேரத்தில், தோமா, நீர் என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். ஏன் இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொண்டுள்ள அனைவருக்காகவும் நான் வேண்டுகிறேன், எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஒற்றுமை, இந்த ஒற்றுமை மட்டும்தான் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு நல்லதொரு வழியை வகுக்கக்கூடும். ஒற்றுமை இருக்கின்ற இடத்தில் பிளவுகள் இருக்காது. ஒற்றுமைகள் இருக்கின்ற இடத்தில் பொறாமைகள் இருக்காது. ஒற்றுமைகள் இருக்கின்ற இடத்தில் பண பதவி ஆசைகள் இருக்காது. ஒற்றுமைகள் இருக்கின்ற இடத்தில் தனி மனிதனுடைய சுய ஆசை இருக்காது.
அனைத்தும் ஒற்றுமையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்வு. தந்தை, மகன், தூய ஆவியானவர் மூவொரு கடவுளாக இருந்தாலும் ஒற்றுமையோடு இணைந்து நம் அனைவருடைய மீட்பிற்காக உழைத்தது போல இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே ஒற்றுமையாய் இருக்கின்ற பொழுது இந்த உலகம் அன்பின் அரசாட்சியாக மாற்றப்படும் என்று இயேசு விரும்புகிறார். இன்றைய திருவழிபாட்டின் வழியாக நாம் இளம் வயதிலே நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய கரத்தில் எடுத்து சென்று நமக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது கிறிஸ்து என்ன என்பது நமக்கு தெரியாது, யார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மறைக்கல்வின் வழியாக நம் பெற்றோர்களுடைய நன்னடத்தைகளின் வழியாக ஆலயத்தில் நடக்கின்ற வழிபாட்டுகளின் வழியாக கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இதை அறிந்து கொள்வதற்கு அடிப்படை காரணங்கள் இயேசுவினுடைய சீடர்களாகத்தான் இருக்க முடிகிறது. எனவே இயேசுவினுடைய சீடர்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னதினால், அவர்கள் நமக்கு சொன்னதினால், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டதினால் இன்று இயேசு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார் தந்தையிடம். எப்படிப்பட்ட அன்பு! காணாமல் விசுவசிக்கின்ற நாம் இயேசுவை நம்பினோம். இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு நமக்காக பரிந்து பேசுவதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கொடுக்கின்ற அன்பின் கட்டளை கடைபிடித்து வாழுவோம். அப்பொழுது இந்த மண்ணகத்திலே இறை ஆட்சி மலரும். அந்த வரத்திற்காக ஜெபிப்போம் இந்த திருப்பலியிலே. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏழு வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏழு வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவரை ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் வந்து திரும்பகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மக்குதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி
சக்தியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் உங்களிடம் சொல்வது உண்மையை சொல்லுகிறேன். நான் போவதே உங்களுக்கு நலம். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையால் நல்லறிவையும் திருவுணவால் புத்துயிரையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமருட்படைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தகுதி பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.